விஜய் அண்ணா பண்ணது தப்பு அப்படின்னு தானே நீயும் சொல்ற. ஆமா. ஏமா த்ரிஷா, நீ தனியா போய்கிட்டு பெட்ரோல் வேஸ்ட் ஆகும். There is a great English proverb which says, when wealth is lost, nothing is lost. But when health is lost, something is lost. But when character is lost, everything is lost. செம்மையா இருக்காயோ. விஜய் சிறுபால் அச்சு மாதிரி இருக்குதியா. யார் சொன்னது இத? விஜய் தான் சொன்னாரு. அதாவது கேரக்டர் கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போச்சுடா மரமண்டைகளா அப்படின்னு யார் சொன்னான்னு பாத்தீங்கன்னா உங்கள் விஜய். இதை எப்போ சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு அரசியல்ல வரனால இந்த 2 வருஷமா gift குத்தாரு பாத்தீங்களா. அந்த gift கொடுக்கும் போது எங்க அண்ணன் உதிர்த்த பொன்மொழிகள் இதுதான் வந்து தட் கரடியே காரி துப்புன மூமெண்ட். அவனை பார்த்து அவனே துப்பிப்பான்னு ஒரு பழமொழி இருக்கு பாத்தியா. இவரை பார்த்து இவரே துப்பிக்கிட்டாரு. பட் நீங்க எல்லாம் சொல்லலாம் விஜய் அண்ணா பண்ணது தப்பு அப்படின்னு தானே நீயும் சொல்ற. மக்களே நீங்களும் அப்படிதானே சொல்றீங்க. பட் அஸ் உண்மையான வர்ச்சுவல் வாரியர் நான் சொல்றேன், எங்க விஜய் அண்ணா பண்ணது தப்பு கிடையாது. எப்படி தப்பு இல்ல? நீங்களா தப்பா போர்ட்ரே பண்றீங்க. அவர் தன்னுடைய ரசிகர்களுக்கு, தன்னை ஃபாலோ பண்ணும் தொண்டர்களுக்கு பெட்ரோல் எப்படி சேமிப்பது அப்படின்னு கத்து கொடுத்திருக்காரு. மக்களே நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அங்க ஈரான்ல நடக்குது, அவன் போடுறான். இதெல்லாம் அழிஞ்சு போனா நாளைக்கு பெட்ரோல் எப்படி கிடைக்கும்? சோ இப்போத்துல இருந்தே டேய் பசங்களா பெட்ரோலை சேவ் பண்ணுங்க. 2 பேர் கல்யாணத்துக்கு போகணுமா, தனித்தனி கார்ல போகாதீங்க, தனித்தனி பைக்ல போகாதீங்க. இதெல்லாம் வந்து ஓவர் முட்டா இருக்கு. டிவிக்கு விர்ச்சுவல் வாரி கூட தோத்துறோம் போல. இல்லையா உண்மையிலே எங்க நடக்கிறனால பெட்ரோல் எப்படி சேமிப்பது அப்படின்றதுக்காக தான் எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா, ஏமா த்ரிஷா நீ தனியா போய்கிட்டு பெட்ரோல் வேஸ்ட் ஆகும், நான் தனியா போய்கிட்டு பெட்ரோல் வேஸ்ட் ஆகும், நம்ம 2 பேர் இணைஞ்சு போனா பெட்ரோல் வேஸ்ட் ஆகாது அப்படின்ற ஒரு நல்ல மனசுல 2 பேர் சேர்ந்து போனா நீங்க எல்லாம் என்ன சொல்லிருக்கீங்க? இல்ல என்ன பேசிட்டு இருக்கீங்க அங்க உட்காந்து? எங்க அண்ணன் வந்து இல்லீகல் அஃபேர் வச்சுட்டு இருக்காரு, வேற நடிகையோட தொடர்பு வச்சுட்டு இருக்காருன்னு எங்க அண்ணனை கலாச்சின்னு இருக்கீங்க. அந்த மனுஷனுக்கு எவ்வளவு நல்ல மனசு. இந்த மாதிரி யாருன்னா பண்ணிருப்பீங்களா? பட் இன்னைக்கு இதுல ஒரே ஒரு சந்தேகம் தாங்க இருக்கு. என்ன சந்தேகம்? அந்த மன மக்கள் கிட்ட போயிட்டு இவர் என்ன வாழ்த்து சொல்லியிருப்பாரு? என்ன சொல்லிருப்பாரு தெரிஞ்சா யாரா சொல்லுங்க ப்ளீஸ். பொதுவா எல்லாரும் கல்யாணத்துக்கு போனா என்ன சொல்லுவாங்க? 2 பேரும் நல்லா இருக்கணும். எப்பா பொண்டாட்டிய கண் கலங்காம பாத்துக்கோ, நீங்க 2 பேரும் சேர்ந்து 100 வருஷம் வாழணும், மை பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு தான் வாழ்த்து சொல்லுவாங்க. இப்போ எங்க விஜய் ப்ரோ போயிட்டு எப்பா பொண்டாட்டிய கண் கலங்காம பாத்துக்கோன்னு சொல்லும் போது அவர் சொல்லுவாரு சேம் டு யூ ப்ரோ. நீ பாத்தியா, நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ற, காரி துப்பி பண்ண மாட்டானா? ஆனா விஜய் அப்படி வாழ்த்திருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும்ல, நம்மளே பொண்டாட்டி கூட இல்ல, பொண்டாட்டி டிவோர்ஸ் வேற அப்ளை பண்ணிக்குது, நம்மளே வந்து இன்னொரு நடிகையோட சுத்தின்னு இருக்கோம். அதனால அவரு அப்படி சொல்லிருக்க முடியாது. அவர் என்ன தெரியுமா சொல்லிருப்பாரு? கண்ணா லட்டு தின்ன ஆசையா, ஒரு லட்டு இப்ப சாப்பிட்டுக்கோ, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இன்னொன்னு வச்சுக்கோ. இல்ல நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒரு இன்வைட் பண்ற சீஃப் கெஸ்ட் ஃபர்ஸ்ட் நல்லவனா இருக்கணும்ல. ஆமா கண்டிப்பா. அவர் இப்போ ஒரு குடிகாரன் வந்து குடிக்கிறவனுங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. எப்படி எடுப்ப? அப்போ ஒரு மணமகளுக்கு வாழ்த்து சொல்றவங்க நல்லவனா இருக்கணுமா கிடையாதா? கண்டிப்பா இருக்கணும். ஏங்க ஊரே காரி துப்பின்னு இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த நடிகையோட தொடர்பு இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களோ அந்த நடிகையோடய வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கல்யாண நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம். ஆனா எனக்கு இதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியும். அதுதான் உங்களுக்கே தெரியுங்க. எல்லா நியூஸ் சேனல்ஸையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். விஜய் காரில் இருந்து கிளம்பி விட்டார், விஜய் ஏர்போர்ட் வந்து விட்டார், விஜய் பஸ்ஸில் ஏறி விட்டார், விஜய் சென்று விட்டார் அப்படின்னு போடுவானுங்க. எல்லாருக்குமே வந்து விஜய் வந்து மண்டபத்துக்கு வந்துட்டாரு, அதுவும் த்ரிஷாவோட ஒரே கார்ல வந்துட்டாருன்றது தெரிஞ்சு போச்சு. இப்ப அந்த கார் ரிட்டர்ன்ல போகும்போது என்ன நடக்கும், எங்க போச்சு, ஏது போச்சு, இதையும் போடுங்க நியூஸ்ல. நியூஸ் சேனல்ஸ் போடணுமா போடக்கூடாதா? போடுங்க. காலையில இந்த 7 மணிக்கு ஆரம்பிப்பான்ப்பா விஜய் உயிர் என்ன வரவான் ஸ்டார்ட் பண்ணானா உயிர் எடுத்துட்டு போற வரைக்கும் பாட்டு ஒண்ணு இருக்கும். இப்ப மண்டபத்தை விட்டு போகும்போது ஏங்க வரும்போது 2 பேர் ஒரே கார்ல வந்தாங்கன்னு சொன்னீங்க, அவங்க போகும்போதும் ஒரே காரில் போனார்கள். எங்க போனார்கள்? எங்க போனார்கள்? யார் வீட்டுக்கு போனார்கள்? சொல்லுங்க முதல்ல.
பத்திரிகையாளர்களே சொல்லுங்க. இதெல்லாம் போடணுமா போடக்கூடாதா? நான் கேக்குறேன் தப்பா? 100% கரெக்டான கேள்விங்க. விஜய் வீட்டில் போய் த்ரிஷா இறங்கினார். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தன்னுடைய காரில் புறப்பட்டு சென்றார். அப்புறம் கிளம்பி இருந்தால் எனக்கு தெரியாத நீ பேசுங்க. ஏங்க நியூஸ் சேனல்ஸோட வேலை என்ன? கண்டிப்பா இதெல்லாம் போடணும். உண்மையை ஆமா உண்மையை வெளி கொண்டு வரணும்ல. அங்க எல்லாரும் கேக்குறாங்களே ஏங்க விஜய் செய்த செயல். கல்யாணத்துக்கு அப்புறமா விஜய் செய்த செயல் என்னது? ஏங்க ஒரு ஃளைட் ஏறும்போது இப்படிதாங்க இன்னாங்க இதுல இன்னாங்க இருக்குது. விஜய் செய்த செயல், கிளம்புவதற்கு முன் விஜய் செய்த செயல்னு போடுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா விஜய் செய்த செயல், விஜய் எங்கே போனார், என்ன பண்ணார், இதெல்லாம் போடணுமா வேணாவா? தன் கையாலே பூ எடுத்து கீழே போட்டா. ஏன்னா இன்னைக்கு வேற பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்டு. என்ன ஏய் அவங்களுக்கு இல்ல, என்னயா நீ கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளைக்கியா? பக்குன்னு ஆகி போச்சுப்பா. கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. சோ இவங்க எங்க போனாங்க ஏது போனாங்க அப்படின்றத டீடைல் நிலவரத்தை நீங்க தெரிவிக்கலையா? த்ரிஷா எத்தனை மணிக்கு அங்க இருந்து கிளம்பி போனாங்க? ஏங்க தப்பா? நான் கேக்குறது தப்பா? கரெக்ட். ஏங்க நீங்களே சொல்லுங்க, இதுல தப்பு எதுனா இருக்கு? क्वेश्चन எழும்புது. நான் கேக்குறேங்க, எல்லாரும் கேக்குறாங்க. எல்லாரும் கேக்குறத நான் கேக்குறேன். அவங்க வடிவுல நான் கேக்குறேன். பெட்ரோல் சேவ் பண்றதுக்காக 2 பேர் ஒண்ணா ஒரே கார்ல போனீங்க. ஆமா. அப்புறமா என்ன ஆச்சு? எப்போ போய் காரை எடுத்துக்கிட்டு நீங்க எப்போ வீட்டுக்கு போனீங்க? What is happened? இந்த கலை நிலவரத்தை மக்கள் கேக்குறாங்க. ஏங்க அவன் துப்புறான். எது? காரி துப்புறான். காரி மூஞ்சிலே துப்புறான். யாரு? நாங்க ஒண்டி துப்புல, ஊரே துப்புதுங்க. வர்ச்சுவல் வாரியர்ஸோ சேர்ந்து துப்புறான். ஆமா. ஏன்னா அவனுங்களும் எவ்வளவுதான் இவனுக்கு முட்டு கொடுக்குறது? பாவம் பாவம், உண்மையா பாவம். ஏங்க எவ்வளவுதான் அவனுங்களும் முட்டு கொடுப்பானுங்க. நானும் பார்த்து தான் இருக்கிறேன். ஏதோ அந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் வந்த உடனே இது ஃபேக், எங்க தலைவர் மேல நீங்க பொய் பழி போடுறீங்க, இது திமுகவின் சதி செயல், அப்படி இப்படின்னு கதையை விட்டீங்க. அவனுங்களும் கொஞ்சம் ஏத்துக்கினானுங்க. இதையும் இப்ப திமுக தான் காரணமா? இது எப்படி? விஜய வந்து திமுக மைக்கியோ இல்ல த்ரிஷாவை வந்து திமுக மைக்கியோ அதே ட்ரெஸ் போட்டுன்னு போ. இல்ல திமுக தான் போட்டு விட்டுச்சியா? எங்க விஜய் தூங்கி நின்றாரியா, இந்த திமுக மைக்கி அவருக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு ஏதோ சூனியம் வச்சிட்டீங்க எங்க விஜய்க்கு. அநியாயமா இல்ல இது? கிளம்பி போறீங்க, வர்ச்சுவல் வாரிசு அவன் கொந்தளிச்சு பாவம் பசங்க அழுகுறானுங்க. எலெக்ஷன்ல உனக்காக நான் இங்க நாயா பேயான்னு கஷ்டப்பட்டுக்கிறேன், நீ என்னன்னா நடிகையோட ஊர் சுத்தி நிக்கிற.